இந்த வீடியோவில் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி சாப்டர் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், the two charges of magnitude -2q and +q are located at points a, 0 and 4a, 0. இப்போ ரெண்டு சார்ஜ், ஸோ -2qவும் +qவும் அது எங்கே வச்சுருக்காங்கன்னா, ஒன்று வந்துட்டு a, 0, இதுதான் ஆரிஜின் வச்சுக்குவோம், இது 0, 0. அப்போ a, 0 வந்துட்டு இந்த பாயிண்டில் இருக்கும் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் a, 0 அண்ட் 4a, 0. ஸோ 4a, 0 கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்குவோம், இது 4a, 0. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும், ஏன்னா ஒய் கோஆர்டினேட் வந்து இங்கே 0. இப்போ அதோட மேக்னிடியூட் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா -2q அண்டு +q. இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூட் -2q அண்ட் செகண்ட் சார்ஜோட மேக்னிடியூட் +q. What is the electric flux due to these charges through a sphere of radius 3a with center at the origin? ஸோ ஒரு ஸ்பியர் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம், ஆஃப் ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னா 3a. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்துட்டு 3a. இதோட ஃப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னு. ஸோ அப்போ பைக்கு ஃபார்முலா வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் ஃபார்முலா q in divided by epsilon naught. ஸோ சார்ஜ் இன்சைடு தி சர்ஃபேஸ், சார்ஜ் இன்சைடு தி சர்ஃபேஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -2q மட்டும்தான் இருக்குது. இந்த +q வந்துட்டு அவுட் சைடு தி சர்ஃபேஸ். ஸோ அதனால நம்ம -2q மட்டும்தான் எடுத்துக்கணும் q இன்னுக்கு. ஸோ அப்போ q இன்னுக்கு பதிலாக நம்ம -2q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்துட்டு பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஒன் வேர்டில் கேட்கலாம், நல்லா கவனிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் சிமிலர் தான். ஃபிகர் ஷோஸ் 3 பாயிண்ட் சார்ஜஸ் +q +2q and -q and +3q. 2 charges +q and -q are enclosed with a surface S. இந்த ரெண்டு சார்ஜும் ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே என்க்ளோஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டியூ டு திஸ் கான்ஃபிகரேஷன்? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பை இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்துட்டு q in divided by epsilon naught. ஸோ q இன்னா என்னது, சார்ஜ் இன்சைடு தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதில் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, 2qவும் -q மட்டும்தான் இருக்குது. ஸோ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ 2q -q வந்துட்டு q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A charge q is placed at the center of the cube of side L. ஸோ இப்போ ஒரு கியூப் ட்ரா பண்ணிக்குவோம். இங்கே சார்ஜ் q is placed at the center of the cube of side L. What is the electric flux passing through each face of the cube? So total face of cube is equal to, இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்கும். சைடில் 4, மேலே ஒரு ஃபேஸு, கீழே ஒரு ஃபேஸ். ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்கும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஃப்ளெக்ஸுக்கு ஃபார்முலா வந்துட்டு பை இஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். இது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் த்ரூ ஆல் தி ஃபேஸஸ் ஆஃப் தி கியூப். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஈச் ஃபேஸ் ஆஃப் தி கியூப், ஃப்ளெக்ஸ் த்ரூ ஈச் ஃபேஸ் ஆஃப் தி கியூப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 6 போட்டோம்னா நம்மளுக்கு ஈச் ஃபேஸ் ஆஃப் த கியூப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ தேர்ஃபோர் ஃப்ளெக்ஸ் த்ரூ ஈச் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு பை டிவைடட் பை 6. அதாவது டோட்டல் ஃப்ளெக்ஸ் டிவைட் பை 6 போட்டுக்குவோம். ஸோ அப்போ q பை எப்சிலான் நாட் டிவைடட் பை 6 போட்டுக்குவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/6 இன்ட்டு q பை எப்சிலான் நாட். இதுதான் ஃப்ளெக்ஸ் த்ரூ ஈச் ஃபேஸ் ஆஃப் தி கியூப். இதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.